Welcome to Chennai Press News Channel. Rainbow Children's Hospital, India's leading pediatric multi-specialty and perinatal care hospital chain, has achieved a landmark in the nation's medical history by performing India's first live pediatric liver transplant for progressive familial intrahepatic cholestasis type 13 on 8-year-old child. I'm Dr. Mettu Srinivas Reddy. I'm the Director of Pediatric Liver Transplantation for Rainbow Hospitals. Today we are having this meeting to discuss the transplantation of Master Thiruna. He had a very rare liver disease, and it's been very recently discovered actually. The problem இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ரொம்ப ரீசென்ட்லி ஜெனட்டிக் ஸ்டடீஸ்னால தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு, ஒன்றும் சக்ஸஸ் ஆகல. ரொம்ப ஜாண்டிஸ், ரொம்ப இச்சிங் ஆக்சுவலி, ஹோல் டே அண்ட் நைட் யூஸ் டு பி இச்சிங். அண்ட் அதனால இது ட்ரீட்மெண்ட் என்னன்னா, இது ட்ரீட்மெண்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான். ஸோ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அவர் மதர் டொனேட் பண்ணிட்டாரு. அவர் மதர் லெஃப்ட் சைட் liver she donated, and the operation has gone very well, and this is the first reported liver transplantation for this disease in the world. So that's a big matter of pride for for Chennai and for Tamil Nadu. I think one important thing that I need to I want you to advertise is that liver transplantation is very successful, even for children. English is okay, huh? Okay, even for children, even for small babies. When you transplant is done in areas, in centers with expertise, success rates are very good, more than 95% success rate. So transplant and the peri operation panna enna prayojanam life irukadu another, that is all old news. Now with the current techniques and the expertise, we are all trained in other countries and come, but actually now surgeons from other countries are coming to train with us, because we are reached that level of expertise. So transplantation can be done safely, and children can have a very good life after operation, after the operation. I'm Dr. Karthik Narayanan. நான் வந்து பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர் பார்க்குறேன். ஸோ இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது வந்து ஒரு டீமாக வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சர்ஜரியோட விஷயம் முடிஞ்சிடாது, அதுக்கப்புறம் ஐசியூ கேர் இருக்கும், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஃபாலோ அப் இருக்கும். ஸோ இந்த ஐசியூ கேர் எதனால முக்கியம் அப்படின்னா, அதுவும் ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னும் போது ஒரு குழந்தைய நம்ம ஐசியூவில் போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் பார்க்கும்போது அதுக்கான சேலஞ்சஸ் நிறையா இருக்கும். நார்மலாக அடல்ட்ஸ் மாதிரி பெரிய ரத்த குழாய் இருக்காது, சின்ன நூல் யாரோட தான் ரத்த குழாய் இருக்கும். அந்த ரத்த குழாய் மூலயமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உறுப்புக்கு ரத்தம் சீராக போகிறதுக்கு நம்ம வந்து பிளட் ப்ரெஷர்லேருந்து ஆரம்பித்து ஆக்சிஜன்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே அந்த நேரத்தில் சீராக பார்த்துக்கணும். ரெண்டாவது நர்சிங் கேர். இல்லை டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பாப்பாலாம் ஒரு இனிஷியலாக கொஞ்சம் காலகட்டத்துக்கு அவங்களோட இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்கும், அதனால இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கணும். அதனால நர்சிங் கேர் வந்து இந்த டயத்தில் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கும். மூணாவது ஃபேமிலி அப்ரோச். அதாவது இப்போ யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு அவங்க அப்பாவோ அம்மாவோ தான் லிவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், என்ன ஏதுன்றது. ஸோ அவங்களையும் கேரில் இன்வால்வ் பண்ணி, ஒரு பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டல் வழக்கமாக நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த பாப்பாவுக்கும் நம்ம அதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் லெவல் அதிகமாக இருக்கும். அந்த பேஷண்ட்டோடைய அவுட்கம் நல்லா வர்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பீடியாட்ரிக் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மேஜர் இம்பார்ட்டன்ட் விஷயம்னா, குழந்தைங்களுக்கு வந்து பிளட் வெசல்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. அடல்ட் நம்ம டோனர் கிட்ட இருந்து எடுக்கிற பிளட் வெசல்ஸ் பெருசாக இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணணும். பெரிய சைஸ் இருக்கிற பிளட் வெசல் குழந்தைங்களுக்கு மேட்ச் பண்ணணும். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட், ஒரு ட்ரிக்கியானது. ஸோ இது வந்து எக்ஸ்பர்ட் சென்டர்ஸ்ல, எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ், எக்ஸ்பர்ட் டீம் இருக்கிற இடத்துல பண்ணாது குழந்தையோட ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும். பட் அந்த சர்ஜரிக்கு அப்புறம் குழந்தையோட ரெக்கவரிக்கு மெயின் இன்டென்சிவ் கேர் நமக்கு. அதுக்கப்புறம் குழந்தையோட க்ரோத் நார்மலாக இருக்கும். நார்மலாக எப்படி ஸ்கூலுக்கு எல்லா குழந்தைங்களும் போகிறாங்களோ அதே மாதிரி ஸ்கூலுக்கு குழந்தைங்க போவாங்க. படிக்கிறது நார்மலாக இருக்கும், வளர்றது நார்மலாக இருக்கும். ஸோ அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ நார்மலாகவே க்ரோத் இருக்கும். ஸோ சில்ட்ரனுக்கு லிவர் டிசீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா ஏர்லியராக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்கன்னா ரெக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மல்டி டிசிப்ளினரி டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அடல்ட் டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் நிறைய வந்திருக்கு. அவங்க டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸில் வந்து பீடியாட்ரிக் சம்மந்தமான பீடியாட்ரிக் நெஃப்ராலஜிஸ்டோ, பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டோ, இல்லை பீடியாட்ரிக் லிவர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்களாம் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டாங்க. எங்கள் சென்டரில் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவாக ஃபுல் டைம் 24/7 இருக்கிறனால எனி டைம் ஆஃப் த டே, இன்க்ளூடிங் டயாலிசிஸ் தேவையோ இல்லை எக்மோ சப்போர்ட் தேவையோ எல்லாமே பீடியாட்ரிக் சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறனால இட் இஸ் மச் மோர் ஃபைனர் அண்ட் பெட்டர் அவுட்கம்ஸ். தட் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. So if it's possible, pediatric patients are best managed in pediatric hospital is a take-home message. நீங்க சொல்றீங்க லாங் டேர்ம் லைஃப் எப்படி இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டார்ட்டே ஒரு 15-20 இயர்ஸ் ஆயிடுச்சு.
20 years back transplant பண்ண சின்ன பேபிஸ் இப்போ ஆக்சுவலி ரீசென்ட்லி மெடிசின் சீட் கிடைச்சி மெடிசினில் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ ஸோ we can have a completely normal life. Okay, so that message has to go to the general public. அனைவருக்கும் வணக்கம். என்னோட நேம் பாலசங்கர். என்னோட சன்னுக்கு வந்து 2021 மஞ்சள் காமாலை வந்தது. ஜஸ்ட் அது என்ன மஞ்சள் காமாலை அப்படிங்கிறதுக்காக எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அப்போ தான் சொன்னாங்க இது வந்து லிவர் டிசீஸ், இந்த இதில் வந்து லிவர் ப்ராப்ளமாகி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய மெடிசின்ஸ் எல்லா இதுவுமே ட்ரை பண்ணோம். ஆயுர்வேதம், ஹோமியோபதி எல்லாமே ட்ரை பண்ணோம். எதுலையுமே வந்து இது கியூர் ஆகலை. அப்புறம் தான் எனக்கு என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க, அந்த மாதிரி ரெயின் ஹாஸ்பிட்டல்ல சில்ட்ரனுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா கேர் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நான் வந்து இங்கே ரெயின் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். அவங்க தான் இதை பார்த்துட்டு டாக்டர் சீனிவாஸ் ரெட்டிஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இது கண்டிப்பாக வந்து இமிடியேட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் என்னோட தாட்டில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ஒரு பெரிய சர்ஜரி, அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு, இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் எப்படி பண்ண போறோம், என் பையனோட உயிரை எப்படி காப்பாற்ற போறோம்னு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு எனக்கு. என் பையனுமே என்கிட்ட கேட்டேன், என்னை எப்படி காப்பாத்துவீங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ்ல. அப்போ சரிடா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு காப்பாத்துறேன், என்னோட உயிரை கொடுத்தா உன்னை காப்பாற்ற அப்படின்னு நான் உனக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருந்தேன். ஆனா அதை வந்து உண்மையாக காமிச்சது வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டல் உள்ள இந்த டாக்டர்ஸ் டீம் அண்ட் அவங்களோட எல்லாருமே வந்து நல்லா கேர் பண்ணாங்க. அப்போ குழந்தைக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னப்ப எங்க என்னன்னே தெரியாம எவ்வளவு யோசிச்சுல இருந்தோம், என்னென்னவோ கடவுள்லாம் வேணும் எப்படி பண்ணணும் ஏதுன்றதெல்லாம் நம்மளுக்கு அப்படி கடவுளே இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே யோசிச்சுல இருந்தப்பதான் ஃபர்ஸ்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இங்கே ரெயின்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வந்து இங்கே உட்காந்து இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஏதோ அவங்க வீட்டில் இருக்க மாதிரியும் அவங்க எங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க செய்யற போல செஞ்சு ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது வந்து சாதாரணமாக முடிச்சு வந்துட்டாங்க. 2 மாசம் ஆகுது எங்களுக்கு. குழந்தை நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் மற்ற ஹாஸ்பிட்டல்லையும் பேசிட்டு இருந்தோம். ஆனால் ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ல வந்தப்ப எல்லாமே ஃபீஸுமே வந்து உங்களுக்கு நாமினலா இருந்தது. கூடிய சேர்த்து அவங்களோட கேர், அப்புறம் சார் சொன்ன போல ஃபேமிலி அப்ரோச், நாங்களே மோஸ்ட்லி அங்கே இருந்த மாதிரி இருந்தது. எங்க ஃபேமிலியே அவங்க குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டல் பற்றி மட்டும் சொல்றேன், ஏன்னா அதுதான் கடவுள் இருக்காங்களா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப நாங்கள் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை தாண்டி குழந்தைய பழகி வச்சிருக்காங்கன்றப்ப வந்து ஃபீல் கடவுளா இருக்காங்க, மனுஷங்களும் இருக்காங்க, டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. அண்ட் வி ஆர் ப்ரவுட் லைக் ரெயின்போல எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதும் ரெயின்போல நாங்கள் பண்ணிட்டு இருந்தோமே. தேங்க்ஸ் ரெயின்போ ஹாஸ்பிட்டல், அது டாக்டர் சீனிவாஸ் ரெட்டி சார், சோமசேகர் சார், ஸோ கிருஷ்ணா சார், இது எல்லாமே இருக்காங்க. பட் ஞாபகம் இல்லை இவங்கெல்லாம் நான் எவ்வளோ பயத்தில் எவ்வளோ கேட்டிருக்கேன்னா அதனால அவங்க பேர் மட்டும் வந்து போச்சு. அதனால அவங்க டீம், அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல இருந்த அவங்களோட ஸ்டாஃப், நர்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் வீட்டில் விட்டு போன போல இருந்தது குழந்தைய விட்டலே. இவ்வளோ ஈஸியாக நடந்ததுக்கு ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி ஹாஸ்பிட்டல், அண்ட் தேங்க்யூ.